அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, வாக்கு மாறாத தேவனாக எங்களோடு கூட இருந்து எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தகப்பனை போல நீர் எங்களை சுமந்து வந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்தாரும். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உடைய வார்த்தை அனைத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தடைகளையும் நீர் மாற்றி உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. தடைகளை நீக்குகிறவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்திலும் தியானிக்க போகிற வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். அதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க கிருபை எங்களுக்கு தாரும். நன்றி உள்ளவர்களாய் நிற்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென், ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் திரும்பவும் ஒரு விசை ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்களை வழி நடத்துவாராக, ஆமென். இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியரின் புஸ்தகம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 3 முடிய நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 3 முடிய. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அருமையானவர்களே, இந்த எபேசியரின் புஸ்தகத்தை தொடர்ச்சியாக நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு திருச்சபைக்கு எழுதின இந்த நிருபத்திலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த முதல் அதிகாரத்தை நாம் ஏறக்குறைய 9 நாட்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்த அவருடைய திட்டங்கள், அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை நம்மிடத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய தலைமைத்துவத்தின் முழுமை நம்மிடத்திலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதோடு கூட எல்லா மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மேன்மையான கடவுளுடைய திட்டத்திலே நீங்களும் நானும் நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை தனி மனிதனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே இந்த 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் மொத்த உலகத்தையும், வானத்தில் உள்ள, அதாவது பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒன்றிணை மகிமையின் அந்த புகழ்ச்சிக்கு ஆண்டவர் ஏற்படுத்துகிறாரே, அந்த திட்டத்திலே முதலாவதாக அவர் தேர்ந்தெடுக்கிறது யாரை தெரியுமா? உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2ஆம் அதிகாரம் 1 - 10 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதற்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுப்போமானால், அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்கிற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உயிர்ப்பித்தலை குறித்து
நாம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் என்பதை முதல்ல பார்த்துட்டோம்னா, நம்முடைய வாழ்வில கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த முதல் வசனத்திலே நாம் பார்க்கும்போது நம்முடைய முந்தைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏற்கனவே எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு 2 காலம் இருக்குது. எப்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று நாம் சொல்லுகிறோமோ, அதே போல ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் என்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. இங்கே ரட்சிக்கப்படுவதற்கு, அவராலே நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படி இருந்தோமா? மரித்தவர்களாய் இருந்தோம். பொது மொழிபெயர்ப்பு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறது, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். அருமையானவர்களே, இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டுடைய வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாம் மரித்து போனவர்களாய் இருந்தோம். நம்முடைய அந்த மரித்து போன அந்த நிலையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அது தொடர்கிற ஒரு வாழ்க்கை. ஒரே நாள் மரித்து போன வாழ்க்கை அல்ல, அந்த மரித்த வாழ்க்கை தொடர்கிறது. மரித்தவர்களாய் இருந்தோம் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இங்கே பவுல் சொல்லுகிற இந்த மரணம் என்பது சரீர பிரகாரமான மரணம் அல்ல, அவர் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறார். மனிதனுடைய ஆழ்த்துவத்துல, பர்சனாலிட்டியில மிக முக்கியமான ஒரு பகுதி அவனுடைய ஆவி. அந்த ஆவி மரித்து போய்விட்டது. ஆண்டவரோடு இருந்த அந்த ஐக்கியத்தை அது இழந்து போய்விட்டது. அதை தான் இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் இந்த நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி போட்டிருக்கிறது. ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகளில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உயிர்ப்பித்தார் என்கிற வார்த்தை அங்கே இல்லை. பொது மொழிபெயர்ப்பிலே அந்த உயிர்ப்பித்தார் என்கிற வார்த்தை கிடையாது. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள் என்ற வார்த்தையோடு அந்த பொது மொழிபெயர்ப்பு முடிவடைகிறது. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா நியூ லைஃப் டிரான்ஸ்லேஷன், அதுல நாம் பார்க்கும்போது once you were dead doomed forever because of your many sins, அவ்வளவுதான். அதுதான் அந்த ஒரு வார்த்தை. ஆகவே இதை குறித்து வேத அறிஞர்கள் சொல்லும் பொழுது இந்த எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல உயிர்ப்பித்தார் என்கிற அந்த வார்த்தையை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லயும் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லயும் இணைத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது இந்த எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்களிலே நாம் பார்க்கிறோமே, இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அவரை உன்னதங்களிலே உயர்த்தினார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார், சபைக்கு தலையாய் வைத்தார் என்று இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறதுனால அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை பெற்ற நமக்கு இப்பொழுது அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்கிற ஒரு அர்த்தத்தோடு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். அதே போல தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் வாரன் வியாஸ்பி என்கிற தேவ மனிதன் சொல்லும் பொழுது பாவம் நம்மை எப்படி மாற்றிவிட்டது என்று பார்ப்போமானால், நான் சுகவீனப்பட்டேன் அல்லது காயப்பட்டேன் என்று சொல்ல முடியாதபடி நான் முழுவதுமாய் மரித்து போனேன் என்கிற ஒரு ஆவிக்குரிய நிலைமையில நம்மை மரண வாழ்வில மரணத்துக்கு ஏற்ற ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. அருமையானவர்களே, மரணம் நம்மை குற்றுயிராய் வைக்கல, மரணம் நம்மை காயப்பட்டவர்களாய் வைக்கவில்லை. மரணம் நம்மை எப்படி மாற்றினது தெரியுமா? முற்றிலும் மரித்தவர்களாய் மாற்றிவிட்டது. ஆகவே இந்த மரணத்திலே கடந்து போன இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து அது பிரிந்து போனது என்று அவர் சொல்லுகிறார். ஸ்பர்ஜன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீயே குழி தோண்டி நீயே பள்ளத்தில் கிடந்தாய் அப்படின்னு அவர் அதை சொல்றார். அது அங்க ஸ்பர்ஜன் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்னன்னா, என் பாவம் என்னை பாதாளத்திலே தள்ளிவிட்டு இருக்கிறது, என் பாவம் என்னை
விழுந்து கிடக்க செய்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இந்த பாவத்தினுடைய விளைவு எப்படிப்பட்டது தெரியுமா? நான் ஆண்டவரோடு வாழ வேண்டியவன், ஆண்டவரோடு நிலைத்து நிற்க வேண்டியவன், அவருடைய மகிமையை அனுபவிக்க வேண்டியவன், எல்லாவற்றையும் இழந்து போய் இப்ப எப்படி இருக்கிறேன்? நான் மரித்து கிடக்கிறேன். அந்த நிலைமையில தான் இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள். அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஆவிக்குரிய மரணத்தை குறித்து ஒரு சிலர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆவிக்குரிய மரணம் கடவுளோடும் அவரின் ஜீவனிலும் இருந்து நம்மை பிரித்து விடுகிறது. அவர்கள் ஆகவே என்ன செய்யறாங்க? ஒரு மரணம் ஒரு மனிதனுக்கு நடந்து விட்டால் அவன் சரீரம் எப்படி கெட்டு போகுமோ, அவன் சரீரம் எப்படி திரும்ப உயிர்ப்பிக்க முடியாமல் போகுமோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன் மரித்து போவானால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போவது மாத்திரமல்ல, அவனாலே ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான். அதே போல பாருங்க, கடவுளுக்கும் பரிசுத்தத்திற்கும் அடுத்த காரியத்துல இந்த ஆவிக்குரிய மரணத்துல கிடக்கிற மனிதன் வாழ முடியாது, அவரோடு இணைந்து செயல்பட முடியாது, பலப்பட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறார். அருமையானவர்களே, ஆவிக்குரிய மரணம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? கடவுளோடு இணைந்திருக்க முடியாதபடி, கடவுளுக்காக வாழ முடியாதபடி, கடவுளுக்காக நாம் இன்னும் வளர முடியாதபடி, பரிசுத்தப்பட முடியாதபடி நம்மை முற்றிலுமாக அழித்து ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் நம்மை ஒரு நடமாடுகிற ஜடமாக நம்மை வைத்திருந்தது. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, மரித்தவர்களாய் இருந்த நாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவராகிய தேவன் ஆதாமை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துல நிறுத்தி அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொல்றார். ஆதாமிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அதே ஆண்டவருடைய வார்த்தையை பிசாசு மாற்றி சொல்லுகிறான். 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிசாசு முற்றிலுமாக மாற்றி பொய்யாய் சொன்னதினாலே மரணம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது. இப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஏன் நான் மரித்து போனேன்? இது மிக முக்கியமான கேள்வி. என்னையா ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நாங்கள் மரித்து போனோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பிறந்ததே பாவத்துல தான். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. நம்ம எல்லாரும் எப்படி பிறந்தோம்? பாவத்துல பிறந்தோம். ஏன் பாவம் வந்தது? ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த அந்த பாவம். அது என்ன பாவம்? வேதம் சொல்லுகிறது, பாவத்தினால். இந்த அக்கிரமம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதம் ட்ரெஸ்பாஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. இந்த ட்ரெஸ்பாஸ் என்ற வார்த்தையை நம்ம எங்க பார்க்கலாம் தெரியுங்களா? சில குறிப்பிட்ட இடங்களை கவர்மெண்ட் சொந்தமான இடத்தை வேலி அடைத்து வைத்திருப்பார்கள். அதுல அவங்க சொல்லுவாங்க, மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். Trespassers will be punished. அந்த 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 வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த எல்லை வரைக்கும் நீ வரலாம், ஆனா இந்த எல்லையை கடந்து நீ வரக்கூடாது. இந்த இடம் வரைக்கும் நீ வரலாம், இந்த இடத்தில் இந்த இடத்தை மீறி உள்ளே வருகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், Trespassers. ஆனால் இந்த இடத்தில் இந்த அக்கிரமம் என்கிற இந்த வார்த்தை, இதுவும் ரொம்ப நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட வார்த்தை. கிரமம் அப்படின்னா ஒழுங்கா இருக்கிறத தான் நம்ம கிரமம்னு சொல்லுவோம். அக்கிரமம் ஒழுங்கு தவறினது எல்லாமே அக்கிரமம் தான். இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால், செய்யக்கூடாததை செய்வது அக்கிரமம், போகும் வழியை விடுவது அக்கிரமம், நல் நடக்கையை விடுவது அக்கிரமம்,
உண்மையை விட்டு விலகுவது அக்கிரமம் இல்ல. இதெல்லாமே எதெல்லாம் நான் செய்யணும்னு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறாரோ அதை செய்யாமல் அதை மீறி நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பேர் என்ன தெரியுமா? என்னை பாவத்தின் அதாவது ஆவிக்குரிய மரணத்திற்கு என்னை கொண்டு போய் விடுகிறது. இதே போலத்தான் பாவம் என்கிற வார்த்தைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு அம்பு ஒரு மனிதன் எய்கிறான். அவன் அந்த அம்பை எய்யும் போது ஒரு குறிப்பிட்ட லக்கை அவன் குறித்து, ஆனா இந்த அம்பு என்ன பண்ணுதுன்னா சரியாக அந்த லக்கை எட்டி அடிக்காம அது கொஞ்சம் விலகி போனாலும் அது தவறினது, குறி தவறினதுன்னு சொல்லுவோம்ல. அந்த குறி தவறின வாழ்க்கைக்கு தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை எதற்காக ஏற்படுத்தினாரோ, ஆண்டவர் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, நோக்கத்தை நான் நிறைவேற்றாதபடி அதிலிருந்து கொஞ்சம் டீவியேட் ஆனாலும் எனக்கு பேர் என்ன? பாவி பேர். அப்ப இந்த பாவம் நோக்கத்தை நான் இழந்தவன். ஆண்டவர் எந்த தரத்துல வச்சிருக்கிறாரு அந்த தரத்திலிருந்து நான் விழுந்து போகிறேன். அதே போல என்னுடைய நிலையிலிருந்து நான் தவறுகிறது. இது எல்லாமே என்னது? பாவம். பாவம் எல்லை மீறுவது, என்னுடைய ஒழுங்கிலிருந்து நான் விலகி போவது, என்னுடைய குறிக்கோளில் இருந்து நான் விழுந்து போவது, என்னுடைய தரத்திலிருந்து நான் விழுந்து போவது, இது எல்லாமே அக்கிரமமும் பாவமும் என் வாழ்க்கையில இருக்கிறது. இது என்னை மரணத்திலே கொண்டு போய் விட்டது. இப்ப பாருங்க, பவுலப்போஸ்தலன் 2வது வசனத்திலே அவன் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், முற்காலத்தில் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப என்னுடைய முற்காலம் எப்படிப்பட்டது? நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்கு முன்னால என் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நான் நடந்து கொண்டிருந்தேன். இவ்வுலக வழக்கம் பாரம்பரியம். இந்த உலகம் எனக்கு கற்று தருகிறது எல்லாம் நான் பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். நிறைய காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உலகம் அவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி நடக்கிறாங்க, அதனால நான் இப்படி நடக்கிறேன், எல்லாரும் இதை செய்யறாங்க, ஆகவே நான் இதை செய்கிறேன். பைபிள் சொல்லுது உலக வழக்கத்திற்கு நாம் நடக்கிறோம். 2வது ஒரு கூட்டத்தை சொல்லுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் யாரு? ஆதாமும் ஏவாமும். அவங்க இருந்தாங்கன்னா இப்பவும் சில நேரங்கள்ல ஒரு சிலர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அவங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தாங்கன்னா, அவங்க பாவம் செய்யாம இருந்திருந்தாங்கன்னா, அவங்க அந்த கனியை புசிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சொல்றோம்ல, அந்த அவருடைய வாழ்க்கையில வந்தது அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக நாமும் இருக்கிறோம். ஆகவே நம்மிடத்துல என்ன செய்கிறது தெரியுங்களா? இப்பொழுது கிரியை செய்கிற அவனுடைய ஆவிக்கு ஏற்றபடியாக நாம் நடந்து கொண்டிருந்தோம். என்னைக்கு நான் பாவியாக இந்த உலகத்துல பிறந்தனோ அன்னையிலிருந்து என்னை இந்த பிசாசு நடத்தி கொண்டிருந்தான். இல்ல, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம ஒரு சம்பவத்தை சொல்றோம் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய கூட்டத்துல இறுதியில எல்லாருக்கும் ஒரு அட்டை கொடுத்தாராம். அதுல உங்களுடைய தீர்மானத்தை எழுதுங்கள் அப்படின்னாரா. அப்ப தீர்மானத்தை எழுதுறாங்க, எல்லாரும் எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்க தெரியுமா? இன்றிலிருந்து நான் கடவுளுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இன்றிலிருந்து நான் நடப்பேன், இன்றிலிருந்து நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், எல்லாத்தையும் எழுதுனாங்க. எல்லாருடைய பிளட்ஜ் கார்டையும் வாங்கி பார்த்தவர் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, என்னுடைய சொந்த முயற்சியினால இதுல எழுதப்பட்டிருக்கிற ஒன்றையும் என்னால செய்ய முடியாது. நான் இன்னையில இருந்து பரிசுத்தமா வாழ்ந்துருவேன், நான் இன்னையில இருந்து கடவுளுக்கு பிரியமா வாழ்வேன், நான் இன்னையில இருந்து பொய் சொல்ல மாட்டேன்,
நான் இன்னையில இருந்து கோவப்பட மாட்டேன். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம எதை செய்யறோம் தெரியுங்களா? இந்த உலகத்தினுடைய அதிகார பிரபுவாய் இருக்கிற, ஆகாயத்து அதிகார பிரபுவாய் இருக்கிற பிசாசுக்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்மானங்கள் நிறைய எடுக்கிறோம். ஆனா இந்த தீர்மானங்கள் கடைசி வரைக்கும் நிக்குது அப்படின்னா இல்ல. தீர்மானங்கள் எல்லாம் மீறப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்குள்ள ஆண்டவருடைய ஜீவன் வரல. நம்ம மரித்து கிடக்கிறோம். உலகத்தின் பாரம்பரியங்களை நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருக்கிறதுனால பிசாசு நம்மிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இருந்தார். சரிங்களா? மூன்றாவது வசனத்தை பாருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இரண்டாவது அவர் சொல்லும் போது சொல்றாரு, நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா மாம்சத்தின் இச்சையின்படியே நடக்கிறோம். முதல்ல பிசாசுடைய ஆலோசனையின்படி நடக்கிறோம். இரண்டாவது மாம்சத்தின் இச்சையின்படி நடக்கிறோம். என்னுடைய மாம்சம் நிறைய விரும்புகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 19 20 வசனங்களில் அவர் சொல்லும் பொழுது, நீங்க வீட்டுல உட்கார்ந்து வாசி பாருங்க, ஏறக்குறைய 17 வகையான பாவங்களை மாம்சத்தின் செயல்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்றார். சும்மா அப்படி வாசிக்கிறோம் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கரியாட்டுகள் முதலியவைகளே. பாருங்க, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாத மனிதனாய் வாழ்வானால் அவன் வாழ்க்கையில அவன் என்னதான கடவுளுக்கு பிரியமா வாழணும்னு நினைச்சாலும் அவனால முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஜீவன் அவனுக்கு உள்ள இல்ல, ஆண்டவருடைய பலன் அவனுக்கு உள்ள இல்ல. அவன் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து அவன் தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டதினால அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்ன பெயர் தெரியுமா? அவங்க கோபாக்கினையின் பிள்ளைகள், சாபத்தின் பிள்ளைகள், அழிவின் பிள்ளைகள். இந்த வேத வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாபத்தின் பிள்ளைகள் அப்படின்னு பேதுரு சொல்லும் போது 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தின் 2வது பகுதியில அவர் சொல்லும் போது சொல்றாரு, இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். இவங்க தெரிஞ்சு பேசுவாங்க, யாருக்கும் விரோதமா பேசுவாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க தங்கள் மேல ஆக்கினைகளை வருவித்துக் கொள்ளுகிறவர்கள், கோபாக்கினையின் சாபத்தின் பிள்ளைகள் என்று இங்கே பேதுரு சொல்றார். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், நான் மரித்து கிடந்தேன், கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய் இருந்ததினாலே பிசாசு என்னை நடத்தி கொண்டிருந்தான். நான் கோபாக்கினையின் பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். காரணம், என் மாம்சமும் என் மனசும் விரும்பினதை நான் செய்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்த நம்மை, தனிநபரை ஆண்டவர் எப்படி மாத்துறார் தெரியுமா? அவரோடு கூட நம்மை உயிர்ப்பிக்கிறார். இந்த நாளில ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொன்னார், மகனே மகளே, பாவத்தினால மரித்து போய் கிடந்த என்னுடைய அந்த சிலுவை மரணத்தினாலே நான் உன்னை மீட்டெடுத்து இருக்கிறேன். நீ பிரயோஜனம் வச்சு கிடந்த, நீ எனக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த, ஆனா உன்னை நான் தெரிந்தெடுத்து எனக்கு பிரயோஜனமா இருக்கும்படி மாற்றி இருக்கிறேன். பிடியில கிடந்த நீ மீண்டு வர முடியாதபடி பிசாசு உன்னை ஆண்டு கொண்டு அவன் விருப்பப்படி உன்னை நடத்தி கொண்டிருந்தான். ஆனா நான் உன்னை மீட்டெடுத்த என் விருப்பப்படி நீ நடக்க உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில உன் மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து நீ கோபாக்கினையின் பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தை மாற்றி நீ கிருபையை பெற்ற பிள்ளையாய் உன்னை மாற்றும்படி
என்னையே நான் உனக்காக அர்ப்பணித்திருக்கிறேன், நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். உயிர்ப்பிக்கிற அந்த ஆண்டவர் உங்களை என்னை இந்த நாளில் பார்த்து சொல்றாரு, நீ பெற்ற இந்த மீட்புக்கு ஆண்டவருக்கு நன்றியாய் வாழ்வாயா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? முன்னே அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. கர்த்தருக்கு விரும்பின அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியல. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களால் கெட்டு போனவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நடைபெணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி நம்மை தான் கர்த்தர் தேடி வந்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய ஆதி பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனாங்க. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது போல நம்ம எல்லாரும் பாவிகளாகத்தான் பிறக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது பாவிகளாய் பிறந்து பாவத்திலே உழன்று கொண்டு விரும்பினதை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்மேலும் கர்த்தர் கிருபை வைத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள். காரணம், உலக மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியமாக மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்து மீட்டெடுத்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மீட்கப்பட்ட வாழ்வை நீர் எங்களிலே புதுப்பியும் சுவாமி. மரணத்திற்குரியவர்களாய் அல்ல, சாபத்திற்குரியவர்களாய் அல்ல, கோபாக்கினையின் பிள்ளைகளாய் அல்ல, கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்களாய் நாங்கள் வாழட்டும். ஆண்டவரே, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழட்டும். எங்களை நீர் மீட்டெடுத்தவர். தொடர்ந்து உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடுங்க. எல்லாரும் பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. நாங்கள் மரித்தவர்களாய் கிடந்தோம்பா, உமக்கு பயனற்றவர்களாய் கிடந்தோம். ஆண்டவரே, மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து எங்களுடைய வாழ்க்கை பிசாசின் அடிமைத்தனத்தில் கிடந்தது. ஆண்டவரே, நாங்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் எப்போதும் மரணத்திற்கு ஏற்றவர்களாய் நாங்கள் ஆண்டவரே நடைவிடமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம்ப்பா. அப்படிப்பட்ட எங்களையும் உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி தெரிந்தெடுத்து எங்களை உம்முடைய பெரிய திட்டத்துக்குள்ளே வைத்து எங்களை நீர் ரட்சித்தீரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை பேணி காக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் அப்பா. இன்னும் மக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்த இந்த மீட்பை நாங்கள் நினைத்து நன்றி உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யும். எங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு எங்களை பலப்படுத்துவீர். உமக்கென்று சாட்சிகளாய் வாழ வைப்பீர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் எங்களை நடத்துவீரா. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.